அதெல்லாம் சேர்த்துட்டு வரும்பொழுது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த அலைந்து கொண்டு இருக்கின்ற மனதை, அந்த மனதின் மூலமாகவே நாம உள்நோக்கி அதை பயணித்தோம்னு சொன்னோம்னா, அலைபாய்கின்ற ஒன்று அது அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றில வந்துடும். இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் போட்டு பேக்கப் செய்து இதுதான் நானு அப்படின்ட்டு நாம ஃப்ரேம்குள்ளார கொண்டு வந்து வச்சிடறோம். இது தவிர்த்தும் எனக்குள்ளாக நிறைய இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கறதே இல்லை. மனம் உள்ளவன் மனிதன். வேதாத்ரி மகரிஷி பிரிச்சு சொல்றாங்க, மனிதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனதை இதமாக வைத்துக்கொள்ள பழகணுங்க தான் மனிதன். இதமா இருக்கா? எடுத்த உடனே இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்றதுன்னு தெரியாது. இதமாக தான் பிறந்திருக்கு. எந்த ஒரு பூவும் பிறக்கும் பொழுது, அது மலரும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். அதற்கு பிறகுதான் சில காரணங்களால மாறும் பொழுது அது வாடி போகுது. நாமளும் பிறக்கும் பொழுது அந்த பூவை போல எப்பொழுதுமே சாஃப்டா தான் இருக்கும், இதமா தான் இருக்கும். இந்த கருவறையிலேயே உள்ள இருக்கும்போது அவ்வளவு விதமா சோகம்னா சோகம், அவ்வளவு சுகமான சுகமா இருந்துருக்கு. ஆனா வெளியில வந்த உடனே முடியலையே, வாடி போக ஆரம்பிச்சிட்டோம். சின்னதுலயே வாடிடுறோம். இன்னும் போக போக பார்த்தா நிறைய வந்துட்டு இருக்கு. இங்க இதனால ஏன் இந்த மாற்றம் ஏற்படுது? மனிதன் இருக்கிற பேரை கொடுத்துட்டாங்க, இதமாக வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இதம் என்பது எங்கதான் மாறி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம்னாலே டென்ஷன் தான் இல்லைங்களா? குழப்பி போயிடும். யோசிச்சு யோசிச்சு நான் போனதே சொல்லணுமா அப்படிங்கிறோம். எதை நினைச்சு யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கும் பொழுது கரெக்டான கனெக்டிவிட்டியை நம்ம ஏற்படுத்துறோமான்னு இல்லை. கண்ணுக்கு எதிர்க்க என்ன தெரியறதோ, யாரை பார்க்குறோமோ அந்த ஒரு இதை உடனே எடுத்துட்டு ஒரு உதாரணமாக எடுத்துட்டு இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிறத அங்கேயே ஒரு ரிஜிட் மைண்ட் ஃபிக்ஸ்ட் ஆயிடுது. அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுற போது என்னன்னா அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது. எதை பார்த்தாலும் இதே மாதிரி அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும். இது பழகி போய் என்ன ஆகும்னா, இந்த மூளை, இந்த பிரெயினுக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு சூப்பர் ஒரு பழக்கம் உண்டு. எந்த ஒன்றை நாம அடிக்கடி செய்தனாலும் உடனே உடனே அப்படியே எடுத்து காமிக்கும். அது டக்குன்னு எடுத்து காமிப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, இது பழக்கத்தின் காரணமாக அதுவே மாதிரியே போயிடுது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். அப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன புரியுது? மனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மனதை தான் அப்ப ஏதோ ஒரு விதத்துல நாம பிடிக்கணும். இப்ப என்ன வேணும்? பிடிமானம் வேணும். அவ்வளவுதான். எது மேல பிடிமானம் வேணும்? மனசு மேலேயே தான் பிடிமானம் வேணும். வேற எங்கேயும் போகதில்லை. எதை வச்சுட்டு வேலை செய்யறோமோ அதையே கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். இவ்வளவுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடியது என்னன்னா, மனம் அலைந்து கொண்டேதான் இருக்கும், அதோடைய தன்மையே அப்படிதான். ஆனா அந்த அலைந்து கொண்டு இருக்கின்ற மனதை, அந்த மனதின் மூலமாகவே நாம உள்நோக்கி அதை பயணித்தோம்னு சொன்னோம்னா, அலைபாய்கின்ற ஒன்று அது அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றில வந்துடும். அலைந்து இருக்கக்கூடியது. இப்ப கடலுக்கு போனோம்னா கடல் அலைகள் உண்டு. கடல் அலைகள் வருகின்ற இடத்தை பார்த்திருக்கோமா? ஒண்ணுமே இருக்காது. ஒரு நிசப்தமும் அங்க தாரவரங்களான அமைதினா பேரமைதி இருக்கும். அது மாறி வரும்பொழுதுதான் அது அலைகளாக அப்படியே பேரலைகளாகவும் வந்துட்டு, அது என்னன்னா எங்கோ ஒன்று வரும்போது ஒரு மோதுதல் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. ஆனா அதோடைய பிடிமானம் எது தெரியுமா? அங்கதான். இததான் வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அற்புதமாக விளக்குறாங்க. இறைவன் என்ற ஒன்று மாறிக்கொண்டே வருது. அது மாறிக்கொண்டே சில
தேவையில்லாத களங்கங்கள், கண்டாமினேஷன் ஆகுது. என்ன அது? பழக்கங்கள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. தேவையில்லாத குணங்கள் தான். எதையோ அவங்கள அடிச்சுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிறது, கவலைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை, பொறாமைகள், கோவப்படுதல், இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் ஏற்படுத்தி கொள்கின்றோம். அதெல்லாம் சேர்த்துட்டு வரும்பொழுது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது குறைய ஆரம்பிச்சு குறைய ஆரம்பிச்சு. அது இருக்கக்கூடிய ஒன்று இதெல்லாம் போய் சேர்க்கிற காரணத்தினால இங்க இந்த ஃபில்டர் ரொம்ப திக் ஃபில்டர் ஆயிடும். அந்த திக்கான ஃபில்டர் வந்ததுனால இது தெரியவே இல்லை. அப்ப மனுஷன் கலங்கப்பட்ட மனுஷனா. ஆனா உள்ள இருக்கிறது எது? இறைத்தன்மை தான். அந்த நடுக்கடல்ல இருந்த அமைதி தான் இங்க அலையிலையும் இருக்கு, மாறி தெரியுது. அப்ப இந்த மனிதனானவன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்? உள்ள இருக்கு இல்லையா, இங்கிருந்து ஆரம்பிச்சு வருதோ அந்த இறைத்தன்மையை, அந்த இறைநிலையை, அந்த இயற்கை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த அழகாக இருக்கு பாருங்க, இயற்கை விரிஞ்சு இருக்கக்கூடியது. அந்த இயற்கையை பார்த்து பார்த்து ரசித்து அந்த இயற்கையை மதிக்க வேண்டும். நம்ம நல்லா ரசிக்கிறோம், அதெல்லாம் சூப்பர், திறமைசாலி, எல்லாத்தையும் ரசிப்போம். ரசிச்சு என்ன செய்யறோம்? எமோஷன் ஸ்டேட்ல போய் விழுந்துரும். ரொம்ப ரசிச்சுட்டு அப்படியே அது பின்னாடியே போயிடுவோம். தேவையில்லையே. எதை எப்படி ரசிக்கணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ரசிக்கணும் தான், அது ஒரு ரசிப்பு தன்மை என்பது ஒரு கலை. ஆனா அதுலயே அப்படியே விழுந்து அப்படியே உள்ள போயிட்டோம்னு சொன்னா என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம மாயை உலகமாக மாறிவிடுகிறது. ரசிப்பு தன்மையே கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது மாயையாக மாற விடக்கூடாது. இங்கதான் நாம யோசிக்க வேண்டிய ஒன்று. அப்ப பிடிமானம் எது கூட இருக்கணும்? இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்குவோம். நம்மளுடைய சமையல் அறைக்குள்ள போய் பார்க்கணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. மனசால என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். கண்களை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் புரியவே புரியாது. காதலை இப்படி கேட்டுட்டு இருக்கு, 2 காது வேற கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி இந்த பக்கம் ஓடி போயிடும். கொஞ்சம் அது உள்ள தள்ளி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது வெளியில போனா போகட்டும். தேவையில்லாதெல்லாம் வெளியில போயிடும், தேவையில்லாதெல்லாம் உள்ள உட்காந்துடும். அந்த மாதிரி நிலையில அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்து மனசுக்குள்ளாக யோசித்து பாருங்க. நம்மளுடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல ஏதோ ஒண்ணு போட்டு கிளறோம். ஏதோ ஒரு பவுடரை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளறோம்னு வச்சுக்கோங்க. சூடு ஆக ஆக என்ன ஆகும்னா அது கெட்டித்தன்மை வரும். அப்ப கிளறும் பொழுது அதை கிளறுவதை எப்படி கொஞ்சம் டைட்டா கிளற வேண்டியிருக்கும், அழுத்தி கொடுத்துட்டு கிளற வேண்டியிருக்கும். அதை மட்டும்தான் செய்வோம்னா இல்லை, அந்த பாத்திரத்தை பிடிச்சாக்கணும். இப்ப என்ன பாருங்க, இங்க கவனிக்க வேண்டியது இப்ப டைட்டா கிளறணும். இப்படிதான் டைட்டா இருக்கும். நம்ம எல்லாம் அப்படியே ரிஜிடா இருக்கும் பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், முகத்தை பார்த்தா அப்படியே இப்படி இருப்போம், சிடுன்னு இருக்கும், கடுக்கடுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும், அந்த முகம் மட்டும் பார்த்தோன்னா வேற மாதிரி அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்ப டைட் ஆயிடும். நம்மளுடைய மனநிலையை டைட் செய்து வச்சுக்கிறோம். எல்லாமே என்னுடைய எண்ணங்கள் தான், இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் போட்டு பேக்கப் செய்து இதுதான் நான் அப்படின்ட்டு நாம ஃப்ரேம்குள்ளார கொண்டு வச்சிடறோம். இது தவிர்த்தும் எனக்குள்ளாக நிறைய இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கறதே இல்லை. அப்ப டைட்டா இருக்கிற விஷயத்த டைட்டா தானே கிளறணும். அந்த டைட்டா கிளறும் பொழுது நமக்கு கிளற முடியுமானா முடியாது. என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு கிடுக்கியை எடுத்து அந்த பாத்திரத்தை பிடிச்சுக்கணும். இப்ப இந்த பிடிமானம் எப்படி தெரியுமா இருக்கும்? இதை கிளறும் பொழுது எந்த அளவுக்கு கிளறோமோ பார்த்தோன்னா இங்கதானே நமக்கு வேணும் ஃபோர்ஸ். இங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இங்க தேவையில்லை தானே. இது சும்மா தானே பாத்திரம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் பிடிக்கிறேன். ஆனா இங்கேயும் பாருங்க ஒரு டைட் வரும் பாருங்க. இங்க எவ்வளவு நான் கிளற ஆரம்பிக்கிறேனோ யாருக்கா இருந்தாலும் இது பொதுவாக இருக்கும். இங்க எவ்வளவு நான் பிடிக்கிறேனோ அந்த அளவுக்கு இங்க ஒரு ஃபோர்ஸ் மாறும் பாருங்க. இப்ப இதுவும் வெவ்வேறு இயக்கம். ஒரு பேருக்கு தான் பிடிச்சா போதும், செஞ்சு பார்க்கணும். இது உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளுடைய சமையல் அறையில் செய்யும்போது அனுபவப்பட்ட ஒரு விஷயம். ஏன் இது ஏன் பிடிக்குது இந்த அளவுக்கு? நம்ம செய்கின்ற வேலையே வேற,
இந்த வேலைக்கு இங்க ஏன் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளார கிடைக்கும். அப்ப இதை பிடிக்கும் பொழுதுதான், ஏன் இதை தளர விட்டோம்னா இப்ப என்ன ஆகும்னா இங்க செய்ய முடியாது, உடனே மாறுது. அந்த சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கு. அப்ப இங்க இந்த பிடிமானம் யோசிக்கணும். இப்ப இதை பிடிச்ச உடனே இங்க என்னுடைய இயக்கம் மாறி எனக்கு என்ன வேணும் அதை செய்துடுறேன். அப்ப எது தேவை? நான் இங்க கிளறினது தேவையா, பிடிமானம் தேவையா? பிடிமானமும் முக்கியமான ஒன்று, நான் கிளற வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அப்ப என்ன செய்யணும்? மனசை இதமாக வச்சுக்கணும்னு சொன்னோம்னா பிடிமானம் என்ற ஒன்று வேணும். அந்த பிடிமானத்தோடு நல்லா கிளறணும். எதை? மற்றவங்க வீட்டில் போயிட்டு கிளறக்கூடாது, மற்றவங்கள கிளறக்கூடாது, என்னை நானே கிளற வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் செய்துட்டு இருக்கோம். வெளியில போய் கிளறிட்டு, வெளியில வேண்டாம், உள்ள நம்ம கிளறணும். நமக்குள்ளாக கிளற ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இதமான ஒரு சூழல், அந்த பேர் அமைதி கடலுக்குள்ளாக அப்படியே இப்ப நினைச்சு பாருங்க. ஒரு பீச்சில் போய் நிற்கிறோம், கடற்கரையில். அந்த கடற்கரையில் நிற்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த அலைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒன்றும் மோதிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்படியே அதுக்குள்ளார போய் பார்க்கணும். அப்படியே அந்த கடலுக்குள்ளாக இப்போ போவோம். அப்படியே அந்த கடலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகும் பொழுது அங்கே அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆழ்கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தூரத்தில் இருக்கும். தூரத்தில் இருக்க கடலுக்குள்ளாக அப்படியே போய் பார்க்குறோம். அங்கே பாருங்க எப்படி இருக்கு, அலையே இல்லாத ஒரு நிலை, அலை இல்லாத நிலை. அந்த நிலை எப்படி இருக்குன்னா நிலைச்சு நிற்கும். அங்கே ஒன்றுமே தெரியாது. நாம இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டப்போனா இல்லை. ஆனால் அப்படியே இப்போ கடற்கரைக்கு வந்தோன்னா நம்ம இருக்கோம். அலை அப்படியே மாறி மாறி இருக்கு. அங்கிருந்து கொண்டு வந்த அந்த ஆற்றல் தான். இப்ப அலையாகவும் நான் இருக்கணும், நிலையாகவும் இருக்க வேண்டும். அலை நிலை, எங்கேயோ ஒரு விஷயங்கள் வரும்போது அலைகள் வரும். ஆனா அதே நேரத்துல அந்த நிலையான ஒன்று இருக்கு பாருங்க, அதை பிடிச்சு வச்சுக்கணும். அந்த நிலையான விஷயத்தை பிடிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒன்று. அந்த நிலையை பிடிச்சோன்னு சொன்னோம்னா எந்த நிலையை வேணாலும் அடையலாம். எந்த நிலையை பிடிக்கணும்? இறை நிலையை. அதுதான் இறைந்து கிடைக்கக்கூடிய, இறைந்து கிடைக்கக்கூடிய விஷயம். எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கு. அந்த இறைந்து இருக்கக்கூடிய அந்த இறை, அந்த ஒன்றை பிடித்தோம்னா, அந்த நிலையில இருந்தோம்னா எந்த நிலையிலும் நாம் எப்படி வேணாலும் வாழ முடியும். மனிதனாக மனதை இதமாக வைத்து வாழ முடியும். அந்த இதமாக இருந்தோம் என்றால் அமைதி என்பது எனக்குள்ளாக அப்படியே எப்பொழுதுமே நிலையாக நிலைத்திருக்க வைக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, ஆனா நிலைச்சு வைக்க பழகுறோமான கிடைச்ச விஷயத்த தவற விட்டுக்கிட்டே இருக்கும். நிலைச்சு பிடிச்சுக்கணும். அந்த நிலையோடு நாம எப்பொழுதுமே அமைதியாக இருக்கலாம். அந்த அமைதி ஒன்றே என்னுடைய வாழ்க்கைக்கு அத்தனை விஷயங்களையும் கொண்டு வர முடியும். அமைதி என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவ்வளவு சக்தி இருக்கும் அதுக்குள்ளாக. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தழும்பாம உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்க ஆழ்கடல்ல போனோம்னா இது என்ன பெரிய தண்ணியா, இது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு எங்க ஆற்றல் இருக்குன்னு நினைச்சோம்னா கொஞ்சம் அதை அசைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சு போச்சு. எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம். இது ஒண்ணுமே இல்லாம அசையாம இருந்த ஒன்று அசைந்த போது ஏற்பட்ட அத்தனை நிகழ்வு தான் இந்த பிரபஞ்சம். அந்த அசைவு மகரிஷி அற்புதமாக அதை சொல்லுகின்றாங்க, நுண் அதிர்வு அப்படின்பார். அந்த நுண் அதிர்வு காரணம்தான் அத்தனை விஷயங்களையும் அப்படியே ஒவ்வொன்றாக தூக்கி எறியுது, ஒன்று இது சேர்த்து பிடிக்குது. அதனால தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
ஆனால் ஒவ்வொருத்தரையும் பிரித்து வச்சுக்கிட்டு மனசால நம்ம பிரித்து வச்சிட்டு இருக்கோம். அதனால தான் இதம் என்பது இன்னைக்கு இதயமே இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் கிடக்கு. அந்த அற்புதமான அழகான இதயத்தை நம்ம பிடிப்போம். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இதயம் இதமாக இருந்து மனிதனாக நாம் மலர்வோம். வாழ்க வளமுடன்.